அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆழ்ந்த இரங்கல். என்னை விட உங்களுக்கு தான் இழப்பு அதிகம், அதனால் என் மனதை தேற்றிக் கொள்கிறேன். அரை என்ன பார்க்கறதுக்கு நான் உண்மைக்குன்னா சில டைமில் வந்து நான் என்ன நினச்சி ரொம்ப கருவம் கொள்ளுவோம்னா, ஏன் தெரியுமா? நான் வந்து சில டக்குன்னு எதுக்கு சிரிக்கக்கூடிய ஆள் தான், டக்குன்னு அழக்கூடிய ஆள் தான். ஆனால் சில இடங்களில் வந்து ரொம்ப இறுக்கமாக என் மனசை வச்சுப்பேன். ரொம்ப தைரியமான ஆளாட்டு நான் என்ன நினச்சி நான் அப்படி பண்ணிப்பேன். அதை நினைக்கும் போது நான் ஒரு சில ஆளெல்லாம் நம்மளை பார்க்கும்போது இந்த பிள்ளை என்ன இவ்வளோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சில விஷயங்களை செய்திருவேன் தைரியம் மட்டும். யாரு சரோஜா, உங்கள் அனைத்து வீடியோ ஷார்ட்ஸ்களும் அருமை அக்கா. உங்கள் ஊர் ரொம்ப அழகா இருக்கீங்க அக்கா. ஓகே, அழகா பேசுறீங்க அக்கா. ஓகே சரோஜா. யாரு சரோஜா? நீங்க புதுசா வந்திருக்கீங்க, டக்கு டக்கு டக்குன்னு கமெண்ட் போட்டாச்சு. ஓகே சரோஜா, அம்பல்டு உங்களை அன்போடு அழைக்கிறது. உங்களை எந்த ஊரு, என்ன வேலை பார்க்குறீங்க? காரமடை. ஓ காரமடையா? ஓகே ஓகே. என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க அக்கா? நானும் அக்கா. ஓகேக்கா. நான் வந்து எப்போவுமே சரோஜா அலங்காரத்துக்கெல்லாம் பேச மாட்டேன், சரியா? அதே மாதிரி யார் மனசையும் நோக்கடிக்கவும் பேச மாட்டேன். என்கிட்ட எப்படி எல்லாரும் பேசுனாங்களோ அது மாதிரி அவங்கக்கிட்ட திருப்பி பேசுவேன். நான் வந்து பேசுனது நல்லா பேசுனேன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க சொல்லுங்கள். நீங்கள் இன்னைக்கு தான் நம்ம லைவ் புதுசாக வந்திருக்கீங்க. ஓகே சகோதரி, நான் விடைபெறுகிறேன், வீட்டுக்கு போகிறேன். ஓகே, நான் ஃபீல் பண்ணாதங்க உதயகுமார் அண்ணா, ஓகேவா? இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிட்டு மனசை தேர்த்திக்கங்க. அப்பா எவ்வளோ நாள் நம்ம கூட இருந்திருக்காங்க, அந்த நினைவுகள் சந்தோஷமான நினைவுகளோடு இருக்க பழகிக்கணும். வேறு வழி இல்லைல்லண்ணா. ஆண்டுதோறும் அழுது புரண்டாலும் ஆண்டோர் வருவதில்லை. அப்போ நம்ம என்ன அழுதாலும் நம்ம எப்படி நொந்தாலும் அது நமக்கு தான் நோய் இல்லைங்க. நம்ம உடம்பு தான் அது பாதிக்கும், அதை மனசை பாதிக்கும். மனசை பாதித்தா நோய் உடம்பு பாதிக்கும். அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாதுங்க, சரியாண்ணா? ஓகே, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கண்ணா, ஓகேவா? ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க நம்ம லைவுக்கு. நான் ஒரு புறம்போக்கு அக்கா, லைவாக சுற்றுவேன் அக்கா. இது புறம்போக்கா? ஓகே ஓகே, புறம்போக்கா. நான் எருமை லூஸு. ஓ சரவணா, நீயாலே போகல. நான் புறம்போக்குன்னொன்னே எனக்கு லேசாக டவுட் வந்து, அதுக்கப்புறம் பார்த்தா எருமை லூசுன்னொன்னா இல்லை இவன் நம்ம யாசினது இல்லாம. பாலமுருகன் வாங்க, பாலமுருகன் வா. பாலமுருகன் சரோஜா யார் மாற்றிட்டு வந்திருக்கான் எருமை போலங்க. நானே தலைவலியில் இருக்கேன். அவன் வேற வந்து பேரை மாற்றிட்டு வந்து டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்கான். பாலமுருகன் சாப்பிட்டியா? தலைவலிக்கு இந்த வெயிலுக்கா என்னன்னே தெரியல, காய்ச்சல் அடிக்குமோ என்னதோ தெரியல. பாலமுருகன் சிரிக்கிறியா? பாலமுருகன் எதுக்கு சிரிக்கிறார்? பாலமுருகன் உனக்கு சேனலில் தான் என்னால் சப்போர்ட் பண்ணவே முடியல பார்த்துக்க. நீ தான் வந்து சொல்லவே இல்லை, ஃபீல் பண்ணவும் இல்லை சப்போர்ட் பண்ணாததுக்கு. இதான் உண்மையாக இருக்கக்கூடிய பழக்கம், இப்படி தான் இருப்பாங்க. அப்படிதானே பாலமுருகன்? நான் சொல்கிறதுல உனக்கு தப்புன்னா தப்புன்னு சொல்லு பாலமுருகன், ஓகேவா? கரெக்டுன்னா கரெக்டுன்னு சொல்லு, சரியா? ஒரு எல்லாரும் சேனல் வச்சுருக்கவே எல்லாரும் லைவுக்கு எப்பவும் போய் சப்போர்ட் பண்ண முடியாது தானே. நான் சொன்னது உண்மை தானே. அதை அவங்க வளர்க்குறன்னு நினைக்கிறவங்க வர்றதுக்கு முடியாது அக்கா. அது விடுங்க, அது சேனல் ஒரு ஓரமாக கிடக்குதக்கா. கிட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் பேசி ரொம்ப அக்கா கரெக்டாக பேசுகிறாங்க, அது போதும் எனக்கு. ஓகே ஓகே ஓகேம்மா. நீ வந்தியா இப்போ பேசினா வந்து இதுதான் கரெக்டு. ஏன்னா உனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ வந்து அது சேனல் அது ஒரு பக்கமாக கிடக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே உதயகுமாரண்ணா பாய், என்ன பாய். கண்மணி சிவா